வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் ஆள்வள்ளிக்கிழங்கு வச்சுட்டு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆள்வள்ளிக்கிழங்கு உருண்டை செய்ய போகிறோம். இது மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்க. மரவள்ளிக்கிழங்குல நம்ம இதை காய் சீவிரத்தில் சீவிட்டு அதை வேக வச்சு அது கூட தேங்காய் பூ, வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து உருண்டையாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை முதல்ல நம்ம இதை இந்த காய் சீவிரத்தில் இந்த மாதிரி துருவி எடுத்துடலாம். கிழங்கு இந்த மாதிரி காய் செய்கிறதுல இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கை துருவியாச்சு. இப்போ ஒரு இட்லி சட்டி வச்சுருக்கு. இட்லி சட்டி சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாகணும். இதில் 2 தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் ஈரமான ஒரு துணி எடுத்துக்கணும். ஈரமான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அது இது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஈரமாக இருக்கணும் துணி. கொஞ்சமாக தண்ணியை நனைச்சிட்டு பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு இப்போது இந்த துணியில் நாம் துருவி வச்சுருந்த இந்த கிழங்கை இதில் நாம் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த துணியை இது மேலே அப்படியே மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துடும். இது சீக்கிரமாகவே, ஏன்னா துருவி வேக வைக்கிறதால சீக்கிரம் வெந்துடும். அப்படியே முழுசாக வேக வச்சா கொஞ்சம் நேரம் ஆகும். குக்கரில் போடணும். இப்போ இதை அப்படியே போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். கிழங்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கோம். நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. எடுத்து நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும். சூடு நல்லா வெந்துருச்சு கிழங்கு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்ச கிழங்கை இதில் துருவின கிழங்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட நமக்கு வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து நம்ம செய்யலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு முள் கரண்டி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் வேறு கரண்டி கூட எடுத்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, அவங்கவுங்க இனிப்பு தகுந்த மாதிரி போடுங்க. நம்ம சர்க்கரை எடுத்துருக்கேன், அதுலேயும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் தண்ணி விடும். இது கூட தேங்காய் பூ, துருவின தேங்காய், அதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ஆள்வள்ளிக்கிழங்கு உருண்டை ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானது, ரொம்பவும் ஹெல்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போது எல்லா சர்க்கரையும் நான் சேர்த்துட்டேன். 50 சர்க்கரைக்கு எடுத்துருந்தேன். அதுக்கு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சுகர் சேர்த்துக்கங்க. இப்போ உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சின்னதாக உருண்டைகளை பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான கிழங்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியமானது. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைஸில் பிடிச்சிடலாம். வீட்டிலையே சூப்பரான ஆள்வள்ளிக்கிழங்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த உருண்டையை நம்ம சீவிட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப எல்லாருக்கும், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இது வேக வச்சு செய்கிறதால இதில் ஒரு எண்ணெய் எதுவும் கிடையாது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். தேங்காய் உடலுக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி இந்த உருண்டையை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.